ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் சாப்டர்ல find the term of the sequence indicated beside the sequence provided. ஸோ an அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதுக்கு பிசைடா வந்து a7 கண்டுபிடி இல்ல a8 கண்டுபிடி அந்த மாதிரி ஒரு டேர்மை மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அந்த டேர்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் an equal to 4n minus 3. இந்த இடத்துல n அப்படிங்கறது எதை டினோட் பண்ணுதுன்னா அது ஒரு நேச்சுரல் நம்பர். அந்த நேச்சுரல் நம்பர் n அப்படிங்கிறது மேப்பிங் டு த வேல்யூ 4n minus 3. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் an அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஃபைன் a17 and a27, அதாவது 17th டேர்மும் 24th டேர்மும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ a17 அப்படின்னா என்னன்னா எண்ணுக்கு பதிலா 17 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 7 4s are 28, balance 2. 1 4s are 4. 6 minus 3, which is 65. அடுத்து a24 என்னன்னு பார்க்கணும். 4 into 24 minus 3. 4 4s are 16, balance 1. 2 4s are 8, plus 1 9. 96 minus 3, which is 93. So the answer for this question என்னன்னா a17 ஓட value 65 and a24 ஓட value 93. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மோட கொஸ்டின் என்னன்னா an equal to n square divided by 2 power n. இதுதான் given sequence. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 7. a7 கண்டுபிடிக்கணும். So a7 is equal to 7 square divided by 2 power 7. இப்போ 2 power 7 நமக்கு டைரக்டா தெரியுமா அப்படின்னா தெரியாது. 7 square 49 தெரியும். 2 power 7 தெரிய கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால எப்படி பிரிச்சுக்கிறோம்னா 2 power 4 into 2 power 3 பிரிச்சுக்கிறோம். இது என்ன ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா வச்சு திஸ் இஸ் அ பவர் ரூல் நம்ம படிச்சுக்கோ. அதை யூஸ் பண்ணி இப்படி பிரிச்சுக்கிறோம். சாரி, இது 49. ஸோ 49 டிவைடட் பை 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் 16 தெரியும். 2 பவர் 3ஓட வேல்யூ 8 தெரியும். ஸோ இப்போ 16 into 8 ஈஸியாக மல்டிபிள் பண்ணிடலாம். 8 8 48 மிச்சம் 4 ஒரு 8 12 128. ஸோ இதுதான் ஆன்சர். 7th டேர்ம் 49 divided by 128. Third question, an equal to minus 1 power n minus 1 n cube. Okay, so a9 கண்டுபிடிக்கும். So a9 equal to minus 1 power 9 minus 1 9 cube. So 9 minus 1 அப்படிங்கிறது பார்த்தோம்னா 8 and 9 cube. So minus 1 power 8 even நம்மங்கிறதுனால plus 1 ஆயிடும். So 9 cube. So 9 cube எப்படி எழுதலாம்? 9 times 9 times 9 ன்னு எழுதலாம். 9 9 81 into 9. So 1 9 is 9. 8 9 is 72. 729. Next question. So இந்த கொஸ்டினோட ஆன்சர் A9 value is 729. Next question போலாமா? Yeah. A20 கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன, அதாவது ஃபங்க்ஷன் என்னன்னா an equal to n times n minus 2 divided by n plus 3. இது அனைவா 4th sum because 3 sums நம்ம பார்த்துக்கோம். ஸோ a20 ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், n-க்கு பதிலாக 20 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 20 times 20 minus 2 divided by 20 plus 3. So 20 times 18 divided by 23. 18 times 2 வந்து 36. So 360 divided by 23. இதுதான் வந்து A20 ஓட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலாம். A20 A30 A40 இப்படி என்ன கண்டுபிடிக்க சொன்னாலும் அந்த சீக்வன்ஸ்ல என்னங்கிற வேரியபிளுக்கு பதிலாக அந்த என்ன டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரை தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டால் போதும். இந்த மாடல் சமது. ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல அடுத்த மாடல் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.